அப்புறம் படங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து அது மூலமாக படங்கள் பண்ணணும். ஸோ எப்படிப்பட்ட படங்கள் பண்ணணுன்றது என்னோட ஒரு பர்சனலாக இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணணுன்ற மாதிரி ஆரம்பித்த கம்பெனி தான். அதில் எனக்கு மை ட்ரீம், அதாவது வந்து நான் யூஸ்வலாக வந்து ஸ்டோன் பெஞ்சில் எல்லா படத்துக்குமே வந்து கார்த்திக் சுப்ராஜ் ப்ரெசன்ஸ் தான் போடுவோம். அண்ட் ப்ரொடியூசர் வந்து கார்த்திகேயன் அப்படி இருக்கும். நானா கேட்டு ப்ரொடியூசர் பேர்லையும் என் பேரை போடுங்கன்னு சொன்ன ஆசைப்பட்ட ஒரு படம் இது. திஸ் இஸ் மை ட்ரீம் டு பி லைக் ப்ரொடியூசர். இருந்தப்போ நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கலாம்னு சொல்கிறப்பே வந்து எனக்கு அந்த அந்த ஒரு ஃப்ளைட்டு, இப்போ நார்மலாக வந்து நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளுக்கு ஒரு ஏரோப்ளைன் போகுது அப்படின்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக நிறையா கிளாசிக் ஃபிலிம்ஸ், வார் ஃபிலிம்ஸ், வார்னா அவர் சொன்ன மாதிரி சண்டை ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் கிடையாது. இப்போ 1917 இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வார்க்குள்ள ஆக்ஷனை காட்டுற மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. அதே நேரத்தில் நம்ம கிளாசிக்காக நம்ம சொல்லப்படுற படங்கள் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் நிறைய ஒரு ஒரு கதையாக தான் இருக்கும். அது இப்போ இருக்கிற டைமில் ரொம்ப ரெலவெண்ட்டான கதையாக அது அமைஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ ஈரானில் வார் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து கேஸ் சிலிண்டர் கிடைக்கல. அதனால இங்கே ஒரு கல்யாணம் நிற்கிது, நம்ம ஊரில் கல்யாணம் நிற்கிது. ஸோ ஒரு வாரோட எஃபெக்ட் வந்து நம்ம ஊருக்கு வருதுன்றப்போ வார் நடந்துட்டு இருக்க இடத்துல ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத ஒரு 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 சுவாரஸ்யங்கள் கலந்து ஒரு எமோஷன் கலந்து பரபரப்பாக சொல்லப்பட்ட ஒரு படம். அந்த சூப்பராக பண்ணியிருக்காங்க ஹோல் டீம். அந்த வாழ்க்கை அந்த அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வர ஒரு 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 உணர்வு அந்த படம் கொடுக்கும். அண்ட் இந்த படத்தை நாங்கள் ஆல்ரெடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி முடிச்சுட்டு நிறைய பேர்ட்டு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இது வரைக்கும் இந்த படம் பார்த்த எல்லாருமே இந்த படத்தை ரொம்ப கனெக்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ராணாவுக்குமே வந்து நாங்கள் படம் அவர் ஜஸ்ட்